வெளியூரு பெரிய மனுஷன் வீட்டு பிள்ளை கொண்டு வந்த பணம் எல்லாம் திருட்டு போயிட்டது. இல்லையா வேலை வேணும், எங்க கிடைக்கும்? மூர் மார்க்கெட்ல போய் பாரு, கூறு கட்டு வச்சு ஆளை பாடுற ஆளை. நானே 4 மாசமா அலையிறேன், வேலை வேணுமாம்ல வேலை. இந்தாப்பா. என்ன சார், இந்த காரை கொஞ்சம் தள்ளுவியா? முடியாது, வேணும்னா ஸ்டார்ட் பண்ணி தரேன். ஸ்டார்ட் பண்ணுவியா? எங்க பண்ணு. இது சரியா போச்சு சார், வெட்டிக்காரதான் இருக்கீங்க. இந்த பணம், இதுக்கு பேர் பணம். இந்த நீங்க என்ன சார், நான் உண்மைதான் சொல்லிடுறேனே. நான் இங்க இருந்து கார் ஷீட் பக்கம் போனேன்னா அங்க ஜன்னல்ல ஒண்ணுமில்ல, அந்த ஜன்னலை பார்த்ததுல இருந்து நிச்சயமா இது பெரிய மனுஷன் வீடுதான், நாம இங்க வேலை செய்யறது கௌரவம் தான் தீர்மானிச்சிட்டேன். வெரி குட், வெரி குட். என்ன பாக்குற? ஆஹா, ஒன்னால செஞ்ச சிலை இது. நீ ஒரு மக்கு, அது மண்ணால செஞ்ச சிலை, எல்லாம் இங்க இருந்து வந்தது. சார், உங்களுக்கு இருக்கிறதுல இது மாதிரி 5-6 சிலை கூட செய்யலாம் சார். யாரப்பா இது? புது டிரைவர். நமக்கு எதுக்குப்பா டிரைவர்? அதான் நீங்க இருக்கே, வேண்டாம்ப்பா இப்போ. சார், நான் ரொம்ப ஏழை சார், அக்கா கிட்ட சொல்லுங்க சார். ஏ, ஆமா சார். அப்ப மாசம் 15 ரூபா தான் சம்பளம் தருவேன். அதோட வீட்டுல இருக்கிற எடுபடி வேலையெல்லாம் பாத்துக்கணும். ஆமா, சரிதான் சார், எப்படியாவது நீங்க வேலைக்கு வச்சுக்கிட்டா போதும் சார். சரி, யூசர் போட்டுங்க. உன் பேர் என்ன? ராமு. சரி போ. இந்தாப்பா, அங்க போய் தூங்காத, காரை கிளீன் பண்ணு. காரு கிளீனா தான் இருக்கு. அப்போ கார் செட்டையாவது கிளீன் பண்ணு. சரிதான். இந்தாப்பா, இந்த வீட்டுல நகையும் பணமும் கண்ட இடத்துல இறங்கி கை நீளமெல்லாம் இங்க கூடாதுப்பா. எனக்கு கூட இந்த வாய் நீளம் எல்லாம் பிடிக்காதுமா. வேணுமே, பெரிய கோடீஸ்வரம் பிள்ளை, 10 ரூபாய் இவருக்கு சேஞ்சு தான். போடா புண்ணாக்கு, பாக்கெட் மணி தராத பாதர்கள் ஒழிக. ஏண்டாய உயிர் எடுக்கிறேன், எவனுக்கு பிறந்த பையனை போய் தொலையண்டா. அழாதடி கண்ணே, ஆராரோ ஆரிராரோ. அப்பா, எப்போ என்ன? என் பிள்ளைக்கு ஒரு பட்டு சட்டை வேணும். உன் பிள்ளைய கொண்டு உடம்புல போடு. இத பாருப்பா, புள்ள அழுவுது. அப்பா, கோமதி கட்டிருக்கிறாள் பட்டு சேலை, அந்த மாதிரி எனக்கும் ஒண்ணு வாங்கி கூடப்பா. அட பைத்தியமே, சேலையில பணத்தை போடலாமோ, கிஞ்சில போகும். போப்பா, அவ வச்சிருக்கிறாள பார்க்கிறப்பேனா, அந்த மாதிரி எனக்கும் ஒண்ணு வாங்கி கூடப்பா. அட பைத்தியமே, பேனாவோட பணத்தை போடலாமோ, நீ எழுதுற எழுத்துக்கு ஒன்றிய காலம் ஸ்டீல் பேனா போடாதோ. போப்பா, உனக்கு புத்தியே இல்ல. என்ன? வேனிங்க்கு வாங்கறதுக்காவது 1 ரூபாய் கொடுப்பா. நீங்கள குட்டி பணத்தை போடலாமோ, கொஞ்சம் கையை குறைச்சதுக்கு அப்புறம் பரமேஸ்வரி, இந்த கன்றாவி 2ஐயும் பிடிச்சி கேன் வயசா போட்டீங்க. ஏனுங்க, இந்த மாங்காய் மாலைய மாத்தி தேங்காய் மாலை செஞ்சுக்கு ஏன்னு கேட்டா? அப்படி ஏன் கேட்கிறேன், எல்லாம் இந்த பாக்கியத்தால உங்க பாக்கியத்தால. தம்பி தர்மலிங்கம், நீ ஏன்க்கா? என்னமோப்பா நான் பொம்பளை சொல்றேன், நீ தினம் இப்படியே ஒவ்வொரு நகையா மாத்தி செய்துகிட்டே இருந்தா திடீர்னு ஒரு நாளைக்கு திருட்டு போயிட்டா போலீஸ்ல அடையாளம் சொல்ல கூட முடியாதப்பா. திருட்டா? பயமுத்தாக்கா, அதுக்கெல்லாம் அங்காள பரமேஸ்வரி இருக்கா.
மறந்துடாதா நீங்க ஜமீன்தாருங்கிறத மறந்துட்டு அங்க திருட்டு மீறி முடிக்காதீங்க. அங்க வந்து பாருடா ஐயாவோட ஆர்ப்பாட்டத்தை. மாமா குட் மார்னிங். வணக்கம் சார். குட் மார்னிங். ஆமா நீங்க? நான் தான் ராஜன் சின்னவேலி. ஆமா இலை ஜமீன்தாரா சின்னவேலி. நீயா வாப்பா. நீங்க யாரு? நான் தான்ப்பா உங்க மாமா. நானே என்னடா இது நம்ம வந்து இப்படி பச்சையா கூப்பிடுறாருன்னு பார்த்தேன். சாரி, ஏன்னா மாமாவை பார்த்து அநேக வருஷம் ஆகி போச்சு இல்ல என்ன, அதனால. ஆமா நானும் பிள்ளையாண்டான இளசில பார்த்ததுதான். பாருங்க ஒரு சிறு விஷயத்துல இவங்க அப்பாவுக்கு நமக்கு தகராறு, அதனால போக்குவரத்து நின்று போச்சு. உட்காருப்பா. இருக்கட்டும் மாமா. உட்காருங்க உட்காருங்க. ஏண்டாப்பா ராஜன், மாமா நீ சின்ன வயசுல உங்க அம்மா மாதிரி இருந்த, இப்ப அம்மா மாதிரியும் இல்ல அப்பா மாதிரியும் இல்ல, யாரோ மாதிரி இருக்கியே. நிஜமானுக்கு 10 வயசுல இந்த பக்கவாதம் வந்ததுல பர்சனாலிட்டி கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. ஓஹோ சரி, நீ வந்தத பத்தி ஒப்பாவுக்கு ஒரு தந்தி கொடுத்து வந்துடுறேன். அதெல்லாம் வேணாம். இறப்பா நீ ஐயா கொடுக்க வேண்டிய மரியாதை அது. நான் சொல்றத கேளுங்க, வேஸ்ட் செலவு. வாரிசு சார், ஜமீன்தார் வாழ்க்கை கல்யாணம் ஆயிட்டுதோ? எனக்கு கல்யாணம் இப்ப என்ன அவசரம்? அதெல்லாம் காலாகாலத்துல ஆயிட வேண்டாம், அப்புறம் சந்தர்ப்பம் எப்படி இருக்கும்? ஆமாமா. மாமா இவரு யாரு? இவர்தான் பிரபல கேடி பிள்ளை. கேடி? கேடி பிள்ளையா? அப்படி ஒண்ணும் இல்ல, காந்தவராயங்கிற பேர் அசிங்கமா இருக்குன்னு மாத்த போய் அது இந்த கதி ஆயிடுச்சு. அப்படியா? ஃபேமஸ் புரோக்கரப்பா. அதோட பரதநாட்டியத்துல பெரிய பைத்தியம். ஆட தெரிஞ்சவங்க வீட்டுல எல்லாம் இவர் பேர் அடிபடும். நல்ல வேலை, நிதி படம் தானே. வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்க நாட்டியத்துக்கு வரும்போது ஜமீன்தார் ஐயாயும் கையோட கூட்டிட்டு வந்துருங்க. அதுக்கு என்ன அதுக்கு கட்டாயம் வந்துடுறோம். என்ன அது? மாமா மாமா யாரோ வெளியில காலிங் பில் அடிக்கிறா போல இருந்த. ஆமா ஆமா ஆமா. அப்படியா? ஜஸ்ட் பாத்துட்டு வந்துருங்க. என்னங்க அப்புறம் அந்த பத்திரிக்கை எடுங்க. நீங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் போட்டிருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து படிச்சுடுங்க. இங்கிலீஷ் பத்திரிக்கை போட்டிருக்கு. இங்கிலீஷ் பத்திரிக்கை. ஆமா வச்சிருங்க. வச்சாச்சா? ஓ வச்சுட்டேன். நீங்களே வச்சு. ஆமா ஆமா, நான் தான் வெளியே போறதுக்காக ஆரம்பிச்சேன், மறந்துட்டேன். நானும் நினைச்சேன். அப்ப நான் வரட்டுங்களா? சரி ஜமீன்தார் ஏண்டாப்பா ராஜன். மாமா எங்க இப்படி திடீர்னு? என்னமோ படின்னு மனசுல ஒரு ஐடியா ஃபார்ம் ஆச்சுது, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். ஏன் மாமா அத்தை எல்லாம் சவிக்கும் தானே? ஏடா அவ இறந்து போனதை பத்தி லெட்டர் எல்லாம் எழுதிருக்கேன். ஆமா ஆமா எழுதிருந்தீங்க, ரொம்ப வருத்தப்பட்டு எழுதிருந்தீங்க. சரியா? குளிக்கிறதுக்கு நேரமாச்சு, இனிமே பேசிட்டு இருக்கப்படாது. வாங்க. மணி மணி மாப்பிள்ளை வெந்நீர் போடுறா. சரி இப்போ மணி சரியா? வாங்க வாங்க. என்ன மாஸ்டர் அத்தைக்கு வளர ஆரம்பிச்சிட்டீங்க? தைரியம் அதெல்லாம் இருந்ததா? தைரியம் இல்ல இல்ல இதை சொல்லுவானே, சும்மா ஒரு அது வாய் கொழுப்புதான். வானமீதில் நீந்தியோடும் பெண்ணிலாவே நீதான் வந்ததேனோ ஜன்னலுக்கு பெண்ணிலாவே. வானமீதில் நீந்தியோடும் பெண்ணிலாவே நீதான் வந்ததேனோ ஜன்னலுக்கு பெண்ணிலாவே. நானும் உன்னை பார்த்து விட்டால் பெண்ணிலாவே, நானும் உன்னை பார்த்து விட்டால் பெண்ணிலாவே, முகம் நாணியே மறைவதேனோ பெண்ணிலாவே, நாணியே மறைவதேனோ பெண்ணிலாவே.
பட்ட பகலில் ஜோதி வீசும் வெண்ணிலாவே உன்னை பார்ப்பதும் போர் விந்தையன்றோ வெண்ணிலாவே பட்ட பகலில் ஜோதி வீசும் வெண்ணிலாவே உன்னை பார்ப்பதும் போர் விந்தையன்றோ வெண்ணிலே வட்டமான உன்முகத்தில் வெண்ணிலாவே வட்டமான உன்முகத்தில் வெண்ணிலாவே ரெண்டு வண்டுகள் உழல்வதேனோ வெண்ணிலாவே வண்டுகள் உழல்வதேனோ வெண்ணிலாவே வானமீதில் நீந்தியோடும் வெண்ணிலாவே கண்ணார கண்டு கழியுங்கள். தேனாம்பேட்டை மைதானத்தில் காங்கிரஸ் பொருட்காட்சி. பாலு பாலு நீக்கா சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? என்னத்துக்காக? அங்க பாக்குறேன். அங்கே அங்கே நிலம் களங்கமில்லாத நிலம். நிலாவா? அது சூரியன்பா. ஓஹோ, இந்த ஊருக்கு நீ புதுசு போல் இருக்கு. ஆமா ஆமா புதுசு புதுசு கரெக்ட். கண் கோளாறுகளுக்கு எங்கள் லேடி மார்க் மூக்கு கண்ணாடியே வகையுங்கள். அரே பேஸ் பேஸ் பேஸ். பாலு எங்கடா போயிட்ட? பாலு பாலு ஏன்க்கா? பாலு எங்க போயிட்டா? ஏண்டா நீ இங்கேயா இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அட என்னக்கா, நீதான் இங்க நடந்துக்கிட்ட. சரி சரி பாக்கா. டேய் பாலு, எதையாவது கெடுத்து வைக்காதடா. இனிமே கெடுக்கிறதுக்கு என்ன இருக்கு இந்த கார்ல? ஆமா, இந்த காரை வச்சுக்கிட்டு கார் எத்தனை பேரை க்ளோஸ் பண்ணிருப்பாரு உங்க அப்பா? அப்பாவா? ஓ, தம்பி தர்மலிங்கத்தை சொல்றீங்களா? அப்படின்னா இவர் உங்க அப்பா இல்லையா? இல்லைங்க, நான் வந்து முல்லைவாசல் ஜமீன் இருக்குல்ல. தெரியும் தெரியும் தெரியும். அந்த கோவில் பூசாரி மக தானே நீங்க? இல்லைங்க, அந்த ஜமீன்தார் மகன். ஓஹோ, முல்லைவாசல் ஜமீன்தார். அது சரி, உங்களை பார்த்தா டிரைவர் மாதிரி தெரியல. கரெக்ட். உங்ககிட்ட சொல்லிடுறேனே, அங்கே சின்னவேலின்னு ஒரு ஜமீன் இருக்க தெரியுமா? தெரியுமாவா? அந்த குடும்பமே எங்களுக்கு பரம விரோதிகளாச்சே. அவங்க பேசியே என்கிட்ட பேசாதீங்க. பேசல பேசல. சின்னவேலிக்கு பக்கத்துல எங்க ஊரு இருக்குன்னு சொல்ல வந்தேன். சமயோசிதம் போல் புரோகிராம் மாற்றப்படும். அரே, இவ என்ன சொல்றான்? இவன் இப்படித்தான் கண்டதையெல்லாம் பாடம் பண்ணி வச்சுட்டு சமய சந்தர்ப்பம் தெரியாம உளருவான். இல்ல இல்ல, சந்தர்ப்பத்துக்கு சரியா கூட உளறான். கோமதி அக்கா, ஐய வா கேஸ் சாப்பிடலாம். ஆமா, இந்த டிரைவர் கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? பேசல, பாத்துக்கிட்டு இருந்தேன். புது டிரைவரு தெரியாம பாத்துட்டு இருந்தல. ஆமா 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 ஆமா. வாடா தம்பி. கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்க சிலையே, செந்தன் தங்க சிலையே, அன்பு பொங்க வரும் புத்தமுதே இன்ப நிலையே, அன்பு பொங்க வரும் புத்தமுதே இன்ப நிலையே. கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்க சிலையே, செந்தன் தங்க சிலையே. கங்கை நதி கோதுமையே, காவேரி வெற்றிலையே, சிங்களத்து தேயிலையே, சிவபுரி புகையிலையே. கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்க சிலையே, செந்தன் தங்க சிலையே, அன்பு பொங்க வரும் புத்தமுதே இன்ப நிலையே. கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்க சிலையே. சேலத்து மாம்பழமே, திண்டுக்கல் மலைப்ப
நேந்திரமே பன்ருட்டி பலாப்பழமே கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே எந்தன் தங்கச்சிலையே அன்பு பொங்க வரும் புத்தமுதே இன்ப நிலையே அன்பு பொங்க வரும் புத்தமுதே இன்ப நிலையே கொங்கு நாட்டு செங்கரும்பே தங்கச்சிலையே. எங்கள் லைலா மஜ்னு இஞ்சி மரப்பாவையே உபயோகியுங்கள். ராஜனா அங்க என்னப்பா பாக்குற? ஒண்ணும் இல்ல, என் ஃப்ரெண்டு வர்றதா சொல்லி இருந்தான். அதான் நாளைக்கு வரதா போன் பண்ணிட்டாரு. ஏன்பா ராஜன், ஏதோ பிசினஸ் சொன்னேன். நோ பிசினஸ், பிரைன் ஒர்க், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆராய்ச்சியா? ஆமா. சாக்கடை தண்ணீரை காய்ச்சி சாம்பிராணி செய்ய முடியுமா, வெண்டைக்காயிலிருந்து பெட்ரோல் உற்பத்தி செய்ய முடியுமா, பெருச்சாளி வாலிலே அணுகுண்டு செய்ய முடியுமா என்று மூளை அலசிக் கொண்டிருக்கின்றோம். ஆமா அதிசயமா இருக்கு. ஆமா மாமா, எங்கள் வாழ்நாளிலே ஏதாவது ஒன்று அதிசயமா செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆமாம், அது மட்டுமல்ல, காப்பி குட்டையும் பருத்தி குட்டையும் கலந்து மாற்றிக்க வைத்து பாலுக்கு பதிலாக காப்பியாக கறக்க முடியுமா என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோம். என்னடா இது பைத்தியக்கார யோசனையா இருக்கு? ஆமாம். என்னடா அது பைத்தியக்காரத்தனம்? இப்படித்தான் பைத்தியம் என்று சொன்னார்கள் ஆல்வா எடிசன் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடித்த பொழுது. இப்படித்தான் பைத்தியம் என்று சொன்னார்கள் உலகம் உருண்டை என்று சொன்ன கலீலியோவை. ரயிலை கண்டுபிடித்தான் ஜேம்ஸ் வாட், ரேடியோவை கண்டுபிடித்தான் மார்க்கோனி, இமயத்தின் சிகரத்தை கண்டுபிடித்தான் தாரா சிங், பகவத் சிங், சன் சிங். அவர்களை இப்படித்தான் பைத்தியம் என்றார்கள் இந்த பாமரர்கள். ஆனால் இன்றோ அவர்களுக்காக தலை வணங்குகிறது இந்த உலகம். மாமா, என்னுடைய ஆராய்ச்சி முடிந்தவுடனே நீங்களே மூர்ச்சியாகி கீழே விழுந்து விடுவீர்கள் மாமா. போடா மாமா, நான் ஒரு பறக்கம் தட்டு செய்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். அது முடிந்த உடனே செவ்வாய் கிரகத்துக்கு பிச்சைக்காரர்கள் கூட பிரயாணம் செய்யலாம் மாமா. பிச்சைக்காரர்கள் மட்டுமல்ல, உயிர்விட துணிந்து எவருமே பிரயாணம் செய்யலாம். மாமா, என்ன இப்படி பாக்குறீங்க? இப்ப ஆராய்ச்சி செய்ய வேண்டியதெல்லாம் என் தலையிலே மூளை இருக்கிறதா என்றுதானே. இப்படித்தான் மூளை இருக்கிறதா இல்லையா? போதும். மாமா, இப்பொழுது கூட கேடி பிள்ளையை நோக்கித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். மனிதர்களுக்கு தாடி வளராமல் இருப்பதற்காக சில மூலிகைகளை தேடி. சரி குட் பை. நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்தே நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டிவிட்டாய் காதற் கொள்ளையிலே என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடியிருக்கிறார். ஆமா. காலிலே தைத்த முல்லை எடுக்கும் பாவனையில் காதலனை கண்டு சகுந்தலை மகிழ்ந்தாள் என்று காளிதாசன் வர்ணிக்கிறான். அன்பே, உங்கள் குறும்பான பேச்சு எனக்கு கரும்பாக இணைக்கிறது. ஐயோ, உங்களை காணும் போது நிலவை கண்டு கூத்தாடும் அவரு போட்டியிடுகிறது. நிஜமாவா என்று அனார்கலி சலீமிடம் கூறினாளா? கவி பாடும் பூங்குயிலே, கானகத்து மாமையிலே, கண்ணல் சுவையே, மினல் கைக்குட்டையாகவாவது நான் இருக்கக்கூடாதா? அப்பொழுதாவது உன் கன்னத்தை என்று கூறுகிறானாம் ஷேக்ஸ்பியர் கண்ட ரோமியோ. ஏன் சுற்றி வளைத்து பேசுகிறீர்கள்? முதலில் உங்களை கண்ட போதே இதயத்தை பறிகொடுத்து விட்டேன். அப்படியா? மாறாத காதலால் என் கண்கள் மது குடத்தில் விழுந்த வண்டுகள் போல் மயங்கி கிடக்கின்றன என்று கூறினாள். வாசமலர் சோலையே, நீ வானத்தின் நிலவோ அல்லது அமுதத்தால் ஆக்கிய வடிவோ என்று ராமன், அந்த அயோத்தி ராமன் சொன்னானாம் சீதையை பார்த்து. காதல் என்பது கண்ணை மறைக்கும் திரை. அது நரைவை இந்த கிழவர் சொல்லும் கதை. காதல் இல்லாவிட்டால் காவியம் ஏது? காதல் இல்லாத இதயம், மூளை இல்லாத தலை, காலை இல்லாத வண்டி, படி இல்லாத மாடி, செடி இல்லாத ஜாடி என்று இந்த ராமன் சொல்லுகிறார்.
காதல் வாழும் ஓவியம் நாமே ஓவியம் நாமே பூவுலகில் எந்த ஒரு பாவலமும் பாடாத பூவுலகில் எந்த ஒரு பாவலமும் பாடாத காவிய காதல் வாழ்வின் ஓவியம் நாமே ஓவியம் நாமே வளர்த்த மாலையிடும் வேதனை இல்லாமலே வளர்த்த மாலையிடும் வேதனை இல்லாமலே கல்லடகால் எல்லதை கொண்டு கொண்ட ராமரை மான் ஓட்டி வாராமல் ரோட்டி வந்தேன் மான் ஓட்டி வாராமல் காரோட்டி வந்தேன் என் கிளை மாத்தாராமல் திருவரு தந்தாய் காவிய காதல் வாழும் ஓவியம் நாமே ஓவியம் நாமே வறுமையில் வனத்திலே இல்லை வறுமை வந்தாலும் வனத்திலே இல்லை இருந்தோடாத நல மகாராஜா கலே தெரியாத என்னை நாயகனாயே தரும் தமயந்தி ரோஜா நல மகாராஜா தமயந்தி ரோஜா நல மகாராஜா தமயந்தி ரோஜா காவிய காதல் வாழும் ஓவியம் நாமே ஓவியம் நாமே காதலை மறவாத துஷந்தன் நீரே துஷந்தன் நீரே மோதிரம் தொலைக்காத சகுந்தலை நீயே சகுந்தலை நீயே எறும்பையும் கொள்ளாத சத்தியவா நீரே யமனையும் கெஞ்சாத சாவித்திரி நீயே சாவி நீயே வணக்கம். உங்களுக்கு தெரியுமா? தெரியாத. இவங்கதான் மிஸ் பாரிஜாதம். ஓஹோ, பெரிய சினிமா ஸ்டார். ஐ சி. நான் பார்த்ததே இல்லையே ஐயா. கரெக்ட், பார்த்திருக்க முடியாது. நீங்க தானே நடிக்க போறாங்க. ஓஹோ, மின்னாத நட்சத்திரமோ. இவங்களை ஹீரோனா போட்டு ஒரு படம் எடுக்கணும்னு ஐடியா. அதுக்கு நீங்க தான். என்ன ஆகும்? என்ன ஆகும்? சும்மா ஒரு 5 லட்சம் ஆகும். 5 லட்சம், 5 lakhs. டேய், கோயம்புத்தூர் செக்கு புஸ்தாங்க. அது கொடைக்கானல் பங்களாவில வச்சுட்டு வந்துட்டுமே. ஐசர குண்டு பாருங்க, படம் எடுக்கிறது நல்ல பிசினஸ். 5 லட்சம் போட்டா 50 லட்சம் வந்தாலும் வரும். இல்லன்னா 60 லட்சம் வந்தாலும் வரும். குண்டா இருக்கு. ஆமா, இப்ப நீங்க எடுக்க போற படத்துல ஹீரோ யாரு? ஏன் நீங்களே வேஷம் போட்டுக்கோங்களேன். இப்பதான் வேஷம் போட்டுக்கிட்டு தானே இருக்கோம். என்னது? அதுல பாருங்க, இந்த உலகமே ஒரு நாடக மேடை. அதுல நாம் எல்லோரும் நடிகர்கள் தானே. அதை சொல்றான் பையன். சில நேரத்துல தன்னை மறந்து புத்தாத்தனமா பேசிடுவான். உங்க செக்ரட்டரி இல்லையா? ஜெமிதாரையா, அப்ப நான் வர்றேன். யோ, நான் வர்றேன். அப்போ உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி நடக்குது? ஏதோ ஒரு மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. என்னையா கடிப்பில்ல, எத்தனை தடவை அலையாது. வாங்க வாங்க, நான் கண்டிக்கிறேன் அவனை. என்னையா வாங்க. அட, இன்னும் எங்கய்யா இழுத்துக்கிட்டு போற? கடன் வாங்கின மாதிரி திருப்பி தர புத்தி இருக்கவனா? அதே கிருஷ்ணாவையா, இங்க வந்திருக்கிறது யார் தெரியுமா? சின்னவேலி ஜமீன்தார் மகனாக்கும். எவனா இருந்தா எனக்கு என்ன ஐயா, ஆட்சி பூராவும் இன்னைக்கு வந்தாகணும். உங்க மகளை ஜமீன்தார் விட்டு மருமகனாக்க போறேன் தெரியுமா? என்ன உமக்காக நான் இங்க உயிரை விட, நீ நன்றி இல்லாம கொடுத்த கடனை திருப்பி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற. தப்புடா. ஜமீன்தார் கல்யாணத்தை சம்மதிச்சுட்டாரோ? அரை சம்மதிக்காம நான் சொல்லுவேன். நீ ஒரு கிறுக்கு மனுஷன். ரொம்ப சந்தோஷம். நிறைய நிறைய மன்னிக்கணும், ரொம்ப காக்க வச்சுட்டேன். உட்காருங்க. இவர்தான் பிரபல எள் வியாபாரி தர்மலிங்கம் பிள்ளை. ஓ, மிஸ்டர் எழுப்பிள்ளை, வணக்கம். நமஸ்காரங்க. என்னங்க கேட்டுப்பில்ல, ஜமீன்தார் வாழ கல்யாண விஷயமா? அதுலதான் ஒரு சிக்கல் இருக்கு. சிக்கலா? ஆமா, பாருங்க, பகாரா பார்த்து சமஸ்தானத்து திவான் பொண்ணதான் எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு எங்க அப்பாவோட அபிப்பிராயம்.
பகால பார்த்தா ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஹைதராபாத் பக்கத்துல பகாலாபாத். 22 மைல். ஓஹோ, நீங்க சயின்ஸே படிக்கிறதுல போல இருக்கு. அதான் விளக்கமா சொல்லிட்டீங்களே, இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அந்த திவான் பாருங்க, 10 லட்சம் ரூபாய் சீதனம் தர்றேன்னு தலைகளை நிக்கிறான். 10 லட்சம்? ஆமா, நீங்களே சொல்லுங்க, இன்னும் எதுக்கு எனக்கு பணம்? என்னுடைய பங்குக்கே 60 லட்சம் ரூபாய் வரும். 60 லட்சம்? அதெல்லாம் சும்மாங்க. ஏய், அதான் பாக்கி எல்லாம் எங்க போறதுன்னு ரெடி கேஷ் மட்டும் 60 லட்சம். அப்புறம் வீடு இதெல்லாம் காடு மலை. ஆமா, அது வேற நிறைய கிடக்குது. என்னுடைய ஐடியாவே ராயல் ஃபேமிலியிலேயே பொண்ணு எடுக்கப்படாதுன்னு தீர்மானம். ரொம்ப கலக்கிட்டுங்க. கேள்விப்பில்ல, ஜமீன்தார் வேலை நம்ம வீட்டுக்கு இருக்குல்ல. ஆல் ரைட், இப்போ புறப்பட்டா. மிஸ்டர் கேடிப்பிள்ளை, நீங்க இங்கே இருங்க, இப்போ நாங்க வந்துடுறோம். வாங்க. ராமா, ராமா, வண்டியை திருப்பு. என்னங்க? ஒண்ணு இல்ல, பக்கிரி ஒருத்தர் என்ன மீட் பண்ண வந்திருக்காரு. இன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் இருக்கு. இருக்குது. மிஸ்டர் ரெண்டு பிள்ளை, நாளைக்கு வர உங்க வீட்டுக்கு. உங்க சூரியம் வருத்தப்படாதீங்க, நாளைக்கு அவசியம் வந்துருங்க. டெஃபினட்டா வருது. இன்ஜினுக்கு முன்னால எருமக்கடா மாதிரி வந்திருக்கிறானே, இதுக்கு என்னடா செய்யறது? எருமையா இருந்தா என்ன, யமனா இருந்தா என்ன, ஒதுக்குமா போச்சு. இல்ல ஒரே டேஷ். ஒருவேளை நம்மள பார்த்திருப்பானோ? ஒருவேளை நம்ம பழைய ரகசியம் எல்லாம் தெரிஞ்ச சிஐடியா இருப்பானோ? எங்கடா இங்க வந்தான்? தெரியல. இதுக்கு என்னடா செய்யறது? ஒரு ஐடியா, ஒரு ஸ்மால் ஐடியா கூட பாக்கலாம். மாஸ்டர், நீங்க ஒரு முட்டாள். எப்படிடா? எப்படியா? அந்த பையனும் நம்ம போல ஒரு திருடன் தான். உண்மையான ஜமீன்தாருடைய மகனா இருந்தா ஏன் டிரைவர் வேலைக்கு வர்றான்? ஐடியா, வெரி குட் ஐடியா, வெரி குட் ஐடியா. ஆமா, நானும் பார்த்தேன். டேய், அவனை ராஜன்னு கூப்பிடல, ராமுன்னு தான் கூப்பிட்டாங்க. இப்பதான் ஞாபகம் வருது. அதனால அவனும் அந்த பெட்டியை எதங்கிட்ட இருந்து அதை பண்ணிட்டு தான் வந்திருக்கான். பேஷ் பேஷ் பேஷ், பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். டேய், ஆனாலும் அந்த பையன் அங்க இருந்தா நமக்கு டேஞ்சர். கவலைப்படாதீங்க மாஸ்டர், நாளை மத்தியானத்துக்குள்ள அவரை தீர்த்து கட்டி போடுறேன்.